வேலு பயங்கர கோவமாக போயிட்டுருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் பார்க்குறாரு. ஆமாம், இவனுங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், இவனுங்க வந்து அந்த பிரகாஷோட ஃப்ரெண்டுங்க தானே, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேருமே எல்லாருமே வராங்க. வந்தவொடனே அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறாங்க. ஆமாம், இந்த பிரகாஷ் இறந்துட்டான். அவன் இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணான், எதுக்காக இவங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் எல்லாமே தெரியும், என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலு கேட்குறாரு. இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு முடியை பிடிச்சி அடிக்கிறாரு. உங்களுக்கு என்ன உண்மை தெரியுமோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுங்க, உங்களை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாகவே எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம், இப்போ தான் வந்தோம், பிரகாஷ் இறந்ததை நினச்சி எங்களுக்கே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலு அங்கேருந்து வராரு. சேரன், சக்தி 2 பேருமே போயிட்டு ஒரு லாயரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த கேஸை எடுத்துக்கோங்க, எங்கள் அப்பாவை எப்படியாவது வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. சரிம்மா, அதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் அப்படி யோசிக்கிறாரு, இது சிவபதி அவங்க கேஸா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, சாரிம்மா, எனக்கு உங்கள் பேக்ரவுண்டு தெரியாது, ஆனால் இவர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, கண்டிப்பாக இந்த கேஸை நான் இல்லை ஒரு லாயர் கூட எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சக்தி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யார் தான் எடுப்பாங்க, யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட பேர் விஸ்வா, அவர் மட்டும்தான் உங்கள் கேஸை எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சேரன் 2 பேருமே போயிட்டு தேடுறாங்க. எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. இங்கே விஸ்வான்றவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வேலு போகிறாரு. போயிட்டு ஒரே ஒரு ஜூஸ் கொடுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணிவிட்டு உக்காந்துட்டுருக்காரு. அந்த ஜூஸ் வந்தவொடனே வந்து அங்கே ஒருத்தர் எடுக்கிறாரு. என்ன ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வேலு கேட்குறாரு. இல்லை, அவர் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் விஸ்வான்றது வேலுக்கு தெரியாது. 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து வராங்க சக்தி. என்ன எதுக்காக வேலு வந்த இடத்துல நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சக்தி 2 பேருமே பிடிச்சி இழுக்கிறாங்க. சண்டைலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சக்தி, எல்லா இடத்துலையும் வேலு சண்டை போட்டுகிட்டே இருந்தால் என்ன தான் நடக்கும், எந்த வேலையும் நடக்காது போல இருக்குது, எல்லாத்துக்கும் சண்டை போட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. எனக்கும் ஒன்றுமே புரியல, ஆனால் அப்பாவை வெளியே எடுக்கணும், அதுக்கு கண்டிப்பாக ஒரு லாயரை நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. சரி, விஸ்வாவை கண்டிப்பாக நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேட வராங்க. சரி, நம்ம போயிட்டு அந்த இடத்துல காசு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஜூஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேரன். அதுவா, விஸ்வா இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது விஸ்வாவா, அப்போ அவர் தான் விஸ்வாவா, ஐயோ, அந்த விஸ்வா கிட்ட போயிட்டு தான் சண்டை போட்டிருக்காரு இவர், இப்போ அவர் எப்படி நம்ம கேஸ் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எல்லாத்துக்கும் வேலு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன தான் நடக்க போகுது, சரி நம்ம போய் ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சக்தி 2 பேருமே விஸ்வாவை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. சிவபதி பயங்கர கோபமாக இருக்கார். கண்டிப்பாக இந்த கேஸை ஒருத்தவங்க கூட எடுக்கவே கூடாது, நான் என்ன நினச்சினா அது அப்படியே நடக்கணும். ஆனால் இந்த வேலு போயிட்டு அந்த சக்தியோடு சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கானா, இதெல்லாம் நடக்கவே கூடாது. எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன்ல, எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன், உங்களை மீறி ஒருத்தவங்க கூட இந்த கேஸை எடுக்க மாட்டான், அதனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நல்லது மாமா, நல்லது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, கண்டிப்பாக அந்த வாத்தியார் வெளியே வரவே கூடாது, அப்படியே இருக்கட்டும், உள்ளே இருக்கட்டும், நல்லது அது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃபு. ஆமாம் அப்படி தான் இருக்கணும், கண்டிப்பாக வெளியே வரவே நான் விட மாட்டேன், என்னை மீறி எதுவுமே நடக்காது. ஆனால் அது தெரியாமல் இவங்க போயிட்டு லாயரை பார்க்குறேன், எங்கள் அப்பாவை வெளியே எடுக்கிறேன்னு போயிருக்காங்க, பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி அவங்க வீட்டில் சொல்லிகிட்ருக்காரு. ஒரு பொண்ணு பயங்கரமாக அழுவுது, என் குழந்தைய என்கிட்ட காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டாண்டியே. அப்போ வராரு விஸ்வா. இங்கே பாருமா, கண்டிப்பாக உங்கள் கேஸு நடக்கும்.